அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு நரி தவறி கிணத்துல விழுந்துடுச்சான். யாராவது வந்து என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்துச்சான். ஆனால் ஒருத்தவங்க கூட அந்த பக்கம் வரவே இல்லையாம். அதனால அந்த நரி சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் தண்ணிக்குள்ளேயே தவிச்சிட்டு இருந்துச்சான். 10 நாட்களும் ஆச்சான். அன்னைக்கு அந்த பக்கம் ஒரு ஆடு கத்திக்கிட்டே வந்துச்சான். உடனே நரி உஷாராயிடுச்சான். இந்த ஆட்டை வச்சு எப்படியாவது மேலே போயிடணும் அப்படின்னு நினச்சிதான். அந்த ஆட்டை அண்ணன் இங்கே வாயேன் அப்படின்னு அன்போட கூப்பிட்டுச்சான். கிணத்துலேருந்து வந்த குரலை கேட்டு ஆடு எட்டி பார்த்துச்சான். என்ன நரியாரே, தவறி விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் ஆடு. அதுக்கு நரி, சேச்சே, நானாவது விழுறதாவது, நான் வேணும்னு தான் கிணத்துக்குள்ளே இறங்கினேன். இந்த கிணத்துல இருக்க தண்ணி ரொம்ப சுவையாக இருக்குது, நீ வேணா இறங்கி வந்து குடிச்சு பாரேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆடு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே கிணத்துக்குள்ளே குதிச்சுச்சான். நரியே, இந்த தண்ணீர் சுவையாக இருக்குன்னு சொன்னேன், அப்படி ஒன்றும் இல்லையே, உன்னை நம்பி வந்தேன் பாரு, இப்போ எப்படி வெளில போகிறது அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு நரி, முதல்ல நான் உன் மேலே ஏறி வெளில போகிறேன், அதுக்கப்புறம் நான் கையை கொடுக்குறேன், என் கையை பிடிச்சி நீயும் மேலே வந்துடு அப்படின்னு சொல்லிச்சான். ஆடும் சரின்னு சொல்லிச்சான். ஆடு மேலே ஏறி நரி வெளில போச்சான். போனதுக்கு அப்புறம் ஆடு, இப்போ கையை கொடு, என்னை சீக்கிரமாக காப்பாத்து அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு நரி, உன்னை நான் எப்படி காப்பாத்துறது, எதை செஞ்சாலும் விவேகமாக புத்திசாலித்தனத்தோட செய்யணும், இப்பயாவது புரிஞ்சுக்கோ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி கிளம்பிடுச்சான். தன்னோட முட்டாள்தனத்தை நினச்சி ஆடு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. யாராவது நம்மக்கிட்ட அன்பாக பேசினா அவங்கள உடனே நம்பிடக்கூடாது, நல்லா யோசிக்கணும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.